அந்த மாளிகை இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமா அந்த இடமே தரமட்டமா இருந்து ஒரே புழுதி மணலா பறந்துகிட்டு இருக்கிறப்போ விக்ரம் அவரோட கண்ணை முழிச்சு பாக்குறாருங்க. இரவு நேரம் ஒரு மயான அமைதி. அந்த மாதிரி புழுதியோ இல்ல அந்த இடிஞ்சு விழுந்ததுக்கான எந்த ஒரு தடமும் அந்த இடத்துல இல்ல. கண் முழிச்சு பார்க்கும்போது சுரபி தண்ணி எடுத்து அவரோட கண்ணுல தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பதறி அடிச்சு எந்திரிக்கிறார். பெருமூச்சு விட்டுக்கிட்டு சுத்திலும் பாக்குறாரு. சுரபி, மணி, குமார் 3 பேருமே உயிரோட நின்றுட்டு இருக்காங்க. இவரு ஒரு மணல்ல படுத்து கிடக்குறாரு. அதாவது அவங்க அந்த காட்டு பகுதியில இருந்து அந்த மாளிகையை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து ஓடுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பார்ட் 2ல பார்த்திருப்பீங்க. சுரபி ஒரு மண்டவோடு தடுக்கி கீழே விழுந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அப்புறமா விக்ரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அப்போ இப்போ வரைக்கும் அவங்க அந்த மாளிகைக்குள்ளேயே போலையா? மாளிகைக்குள்ள போன மாதிரி நடந்தது. அங்க ஒரு பொண்ணோட உருவம், அங்க ஒரு ஆத்மாவை பார்த்தது, ரத்தக்கரை, இது எல்லாமே பொய்யா, மாயையா? ஏன் விக்ரமுக்கு மட்டும் அப்படி தோணணும்? இப்போ விக்ரமோட ஸ்டேஜை பார்த்து சுரபி கேக்குறாங்க, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன், எனக்கு என்னாச்சு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நம்ம அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருந்தோம், நான் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு வேணான்னு சொன்னேன், நீ தான் இல்ல நம்ம போய் பார்த்துடலாம், ஊர் தலைவர்கள்லாம் பண்ற சீட்டிங்கா கூட இது இருக்கலாம், வா போலான்னு சொன்னேன். உன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, என்னாச்சு நீ தான்டா சொல்லணும். சரி, நான் எவ்வளவு நேரமா மயக்கம் போட்டு இருக்கிறேன்? ஒரு 10 நிமிஷமா மயக்கம் போட்டு இருக்கிற, உனக்காக தான் நாங்க அப்படியே இங்கேயே உட்காந்துட்டோம், மறுபடியும் உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு குமார் சொன்னான். அதாவது கிராமத்துக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு குமார் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சுரபி தான் சொல்லி இருக்கிறாங்க, இல்ல வேணாம், அவன் எந்திரிக்கட்டும், இந்த நிலைமையில அவனை தூக்கிட்டு போறது கஷ்டம், ஒருவேளை அதே மீறி தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பண்ணையாரோட அந்த ஊர் தலைவரோட ஆட்கள் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், எதனால அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இவர் எந்திரிக்கவே இல்லை, மயக்க நிலைமையில எந்திரிக்கிறார். இதுதான் சுரபி, மணி, குமார் இவங்க 3 பேர் விக்ரம் கிட்ட சொன்ன பதில். இப்போ சுரபி கேக்குறாங்க, இப்போ சொல்றா அந்த மாளிகைக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டும் போது விக்ரம் எச்சு முழுங்கி தயக்கத்தோட கண்ணுங்க எல்லாம் ஒரு மாதிரி பதட்டத்துல துடிக்குது. ஓ, இன்னும் இந்த மாளிகை இருக்கா? அவருக்கு வேர்த்து ஒழுகுது. அப்படியே திரும்பி பார்த்தா இடி மின்னலோட கருமேகங்கள் சூழ அந்த மாளிகை இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ விக்ரமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஆனால் இந்த மாளிகையை பார்த்த உடனேயுமே இவருக்குள்ள ஒரு தாட், இனிமேல அந்த மாளிகைக்குள்ள போக வேணாம், அங்க போனா என்ன நடக்குங்கிறத ஒரு மாயையில நமக்கு ஒரு கனவா காட்டிருச்சா, இது சாமியோட அருளால நடந்ததா, அந்த காளியம்மனோட அருளால நடந்ததா, அவங்களோட எல்லையில இருக்கிறனால அந்த காளியம்மனை நம்மளை காப்பாத்த நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வருதுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம யாருமே அந்த மாளிகைக்குள்ள போக போறது கிடையாது, என்னடா சொல்ற, நீ தானே போகணும்னு சொன்ன, வா போலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரபியும் மணியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குமார் ஒரு மாதிரி முழிக்கிறாருங்க. அவரோட மொழியே கிடையாது அது, அவர் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். ஆனால் அவரோட கண்ணே ஏதோ ஒரு பொய் சொல்லுதுங்க. அதை விக்ரம் கணிக்கிறாரு. விக்ரம் இதுலயே ஊர்ன ஒரு பர்சன்ங்கிறனால, இவங்க எல்லாருக்குமே சீனியருங்கிறனால அவருக்கு இவங்க 3 பேரும் பேசுறது ஒரு பொய் மாதிரி தெரியுதுங்க. அதாவது பொய்யினே கன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களோட கண்ணை பார்த்தே இவர் கணிக்கிறாரு. இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட பேசுறாங்க. இவங்களா இல்லை, ஒருவேளை இப்பதான் நம்ம ஒரு மாயை உலகத்துக்குள்ள இருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருதுங்க. இப்போ எந்திரிச்சவரு அவரோட ஒரு ஷூ தான் அவரோட காலில் இருக்குது, இன்னொரு ஷூவை காணும். அப்படியே சுத்திலும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மண்ணுல புதஞ்சிருக்குதுங்க. மண்ணுல புதஞ்சிருந்த ஷூ மேல லைட்டா தூக்கிட்டு இருக்குது. அதுல பிளட் கரை, அதாவது ரத்தக்கரை ஃபுல்லா. வேகமா ஓடி போறாரு, அந்த மண்ணை தோன்றாரு. மண்ணை தோண்டினா அவரோட ஷூ எடுக்கிறாரு. ஷூ எடுத்து பார்த்தா ஷூ முழுக்க ரத்தக்கரை. கடைசியா இவங்க அந்த மாளிகைக்குள்ள போனதுக்கு அப்புறமா நிறைய அந்த ரத்த கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, எபிசோட் 2ல பார்த்துருப்பீங்க. அப்போ இவரோட காலில் இவரோட ஷூல ரத்தக்கரையா இருந்திருக்கும். அடியிலையும் ஷூல ரத்தக்கரையா இருக்கும், மேலேயும் ரத்தக்கரையா இருந்திருக்கு. அதை அவரே பார்த்திருக்கிறாரு கண் கூட. இப்ப கரண்ட்ல அதே ரத்தக்கரை ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ நடந்தது எல்லாமே உண்மைதான். ஏய், நான் சொல்றேன்ல, இங்க பாருங்களேன்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. அங்கனக்குள்ள 3 பேருமே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த மாளிகையை நோக்கி 3 பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கத்துறாரு, சுரபி, மணி, குமார், நான் கூப்பிடுறேன்ல, நில்லுங்க, சொன்னா கேளுங்க, அது ஒரு மாயை உலகம், அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால வெளியே வர முடியாது, சொன்னா கேளுங்க சொல்லிட்டு இருக்கும் போதே லைட்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் தடுக்கி கீழே விழுந்துடுறாருங்க. ஏதோ கை தடுக்கி கீழே விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே நீட்டிட்டு இருக்கு. அந்த கையில ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங் யாரோடதுன்னா சுரபியோடது. சுரபியும் விக்ரமும் ஆல்மோஸ்ட் ஒரு லவ் பாண்டிங்ல தான் இருக்கிறாங்க. சுரபிக்கு விக்ரம் வாங்கி கொடுத்த ரிங் தான் அது. அந்த ரிங்கை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. எதனால சுரபியோட கையை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே கிடக்கணும்? அந்த கையை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. சுரபி நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிறத விக்ரம் உணர்றாரு. கீழே அந்த மண்ணுக்குள்ள அப்படியே வேகமா தோன்றாருங்க.
தோண்டி பார்த்தா சுரபி உள்ள மண்ணுக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்கள காப்பாத்திடுறாரு. அவங்கள தொடர்ந்து பக்கத்திலேயே தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்க ஒரு விரல் தெரியுது. தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பக்கத்துல தோண்டா சுரபி, குமார், மணி 3 பேருமே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட டிஷர்ட் ஷர்ட்ல எல்லாம் வந்து ரத்தக்கரை இருக்குது. அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. 3 பேரையும் வெளியே எடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த மாளிகை இல்லைங்க அந்த இடத்துல. இப்பதான் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவர் தோன்றதுக்கு முன்னாடி பார்த்தாரு 3 பேருமே. இவங்களோட கூட வந்த அந்த 3 அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸுமே முன்னாடி விஷுவல்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க அந்த மாளிகையே இருந்துச்சு. இப்போ அந்த இடமே எம்டியா இருக்குது. ஆனா இருண்ட ஒரு அந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கரமா இருந்திருக்குதுங்க. இருண்ட மேகம், இருள் சூழ மேகம் வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருள் சூழ மேகங்கள்லாம் கருத்து போய் ஒரு மாதிரி இடி மின்னலுமா அந்த இடமே வேற மாதிரி காட்சி அளிச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இவங்களை சுத்திலும் ஒரு மாதிரி காடு, எப்படி சொல்றது, இவங்க வந்த காடு பசுமையான ஒரு காடு. ஆனால் இப்போ அவர் பார்க்கறது ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஒரு காடுங்க. சுத்திலும் காடு. கண்ணு கட்டின தூரம் அந்த கிராமமே இல்ல. தூரத்துல அந்த கிராமத்துக்குள்ள பட்டாசு வெடிச்சிட்டு இருந்த சத்தம், பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிற அந்த விஷுவல் எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. எல்லாமே இவரை சுத்திலும் ஒரு மாதிரி கருமேகம் மட்டும்தான் இருக்கு. விக்ரம்க்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எவ்வளவு பெரிய பேரநார்மல் சயின்டிஸ்டாவே இருந்தாலும் அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிலைமையில பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அவர் பார்க்கறது எல்லாமே மாயையா இருக்கு. ஒருவேளை இப்போ மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா, இல்லை இவங்களும் மாயையா? இந்த மாயை உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோமா? குழம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அவரை தொடுது. பதறி எடுத்து பின்னாடி திரும்பி பார்த்தா சுரபி எந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு விக்ரம்? அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்னாச்சுடா, நம்ம தப்பிச்சோமா இல்லையா? அந்த மாளிகை தான் இல்லை, வா நம்ம ஊருக்குள்ள போயிடலாம். வேணாம் விக்ரம், இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே உன்னை வார்னிங் கொடுத்தேன், இந்த மாளிகைக்குள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு. அங்க என்ன போட்டிருந்துச்சுன்னு கவனிச்சியா? என்ன போட்டிருந்துச்சு? இந்த இடத்துக்குள்ள ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. அந்த பொண்ணோட சாபம், அந்த சாபத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. இது ஒரு மாயை உலகம். இந்த மாயை உலகத்துக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. மறந்துட்டியா விக்ரம்? தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எந்திரிச்சிடறாங்க. மணியும் குமாரும் எந்திரிச்சிடறாங்க. குமார் எந்திரிச்ச உடனே ஓடுறாருங்க. அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நடந்தது எல்லாமே எவ்வளோ அமானுஷங்கள் அவங்களுக்கு நடந்திருக்குங்கிறது தெரியும். அவங்க இது நாள் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடத்த அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே குமார் அலறி அடிச்சுட்டு ஓடுறாருங்க காட்டுக்குள்ள. விக்ரம் நில்றான்னு சொல்லிட்டு விக்ரம் ஓடுறாரு. பின்னாடி சுரபி, மணி 2 பேருமே ஓடுறாங்க. நில்லுங்கடான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஓடுனா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடி இருப்பாங்களாங்க. அவங்களோட கணக்குப்படி ஒரு 6 ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காட்டை 6 தடவை சுத்தி வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு மணி நேரமா அந்த காட்டையே சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குமார் மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. அவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி கீழே விழுந்துடுறாரு. மயக்கமும் போட்டுறாரு. சுரபியும் போய் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல விக்ரம் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த மணல் திட்டுல அவங்களோட கால் தடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க வெளியே வர மணல் பகுதி, இவங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாங்க இல்லையா, இவர் தோண்டி எடுத்தார் இல்லையா 3 பேரையும், அந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களால இந்த சாபத்துல இருந்து வெளியே வர முடியாதா? என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருந்த விக்ரம்க்கு ஒரு அலாரம் சவுண்டு கேக்குதுங்க. அவரோட ஃப்ரெண்டு கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு இல்லையா, ஃபர்ஸ்ட் அவங்க அந்த மாளிகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் அடிக்கும். என்னடான்னு சொல்லி ஆஃப் பண்ணும்போது டைம் 11:59. அதே டைம் இப்போ அவரோட வாட்சில் காட்டுதுங்க. 11:59 டைம். அப்போ இவங்க அந்த மாளிகைக்குள்ள போன நேரத்தில் தான் இப்போ மறுபடியும் லூப்ல வந்து நிற்கிறாங்க. ஐ மீன் 12 மணிக்கு தான் அவங்களுக்கு இந்த விஷயமே ஆரம்பிக்குது. இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 12 மணிக்கு தான் அவங்களோட அந்த கர்ஸ்டு பேலஸில் ஆரம்பித்தது இல்லையா, அதே டைமிங்கில் மறுபடியும் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச விக்ரம் அண்ட் டீமுக்கு இப்போ ஒரு பேரதிர்ச்சிங்க. இன்னும் நம்ம அந்த சாபத்துக்குள்ளே தான் இருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 4 பக்கமும் 4 பேரும் போகிறாங்க. மறுபடியும் 4 பேர் வெளியே வரும்போது ஒன்றா தான் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு வெளியே போகிற வழி
தெரியலைங்கிறத விட வெளியே போறதுக்கு ஒரு வழியே கிடையாதுங்கிறத உணர்ந்துடுறாங்க. இப்போ சுரபி என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி அந்த கிராமத்துக்குள்ள வரும்போது அந்த காளியம்மனுக்கு வச்ச அந்த பரிகாரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சொல்லியிருப்பேன் நான். கோழியை எடுத்து அப்படியே கடிச்சு திங்கிறது, ஐ மீன் அந்த பிளட்டை குடிக்கிறது, அதை தூக்கி திரிசூலத்தில் குத்துறது, இது எல்லாமே வந்து விஷுவல்ல வருதுங்க. ஏன் வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் அவங்களுக்கு நெஞ்செல்லாம் ஒருமே படப்படப்படன்னு அடிக்குது. அப்படி ஒரு விஷுவல் அவங்க கண்ணில் வந்தாலும் பாசிட்டிவா ஒரு விஷயம் தோணுதுங்க. அந்த அம்மன் காளியம்மன் ரொம்ப துடியான அம்மன். சுரபி அவங்கள அறியாமலே காளியம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு வானத்தை பார்த்து கத்துறாங்க. அம்மா தாயே காளியம்மா, உன்னோட எல்லைக்குள்ள வந்துட்டோம், எங்களை எப்படியாச்சும் நீதாமா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த மணியும் குமார் என்ன பண்றாங்கன்னா, அம்மா கத்தாதடி, ஏண்டி கத்துற, சுரபி கத்தாத சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது விக்ரம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா சுரபி கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காட்டுல ஒரு பக்கம் மட்டும் ஒரு ஒளி தெரியுதுங்க. அந்த ஒளிக்கு முன்னாடி வயசான ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரு எதுவுமே பேசாம இவங்க 4 பேரை தான் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை மித்த 3 பேர் கவனிக்கல, விக்ரம் மட்டும் கவனிச்சிட்டு இருக்கிறாருங்க. இப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து வேமா ஓட ஆரம்பிக்கிறாரு. சுரபி, மணிக்குமார் வேமா என் பின்னாடி ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு வேமா ஓடுறாருங்க. ஓடினவரு அந்த ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியுது. வேமா ஓடி போற நேரத்துல அந்த ஒளி மறைஞ்சிருது. ஆனால் அங்க நின்றுட்டு இருந்த அந்த வயசான ஒரு பெரியவர் மட்டும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனேயுமே இவங்க வந்து எப்பயோ பல நாள் பழகுன ஒரு பழக்கம் மாதிரி, ஐயா நீங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களா, எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே கூட்டு போயிருங்க, இங்க ஒரு ஒளி தெரிஞ்சது இல்லையா, அது என்ன ஒளி, என்னை அது வழியா கூட்டு போயிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு விக்ரம் கெஞ்சுறாரு. இப்ப சுரபி, மணி, குமாருக்குலாம் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விக்ரம் இது நாள் வரைக்கும் அவரோட வாழ்க்கையில யாருக்கிட்டையுமே கெஞ்சினது கிடையாது. அவர் இறங்கியும் போக மாட்டார், ஒரு மாதிரி திமிரா தான் பேசுவார். கெஞ்சும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, இந்த பக்கம் நேரா போயிட்டே இருங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து யாராச்சும் கூப்பிடுற மாதிரியே இருக்கும், யாரு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க, ஒருவேளை உங்க 3 பேர்ல ஒருவேளை உங்க 4 பேர்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் உங்க கண்ணு முன்னாடி பிம்பமா தோன்றுவாங்க, அவங்களையுமே பார்க்காதீங்க, பின்னாடி இருந்து கூப்பிடுவாங்க, அதை செவி சாய்க்காதீங்க, ஐ மீன் கேட்காதீங்க, நேரா போய்கிட்டே இருங்கிற மாதிரி ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு அவங்கள போக சொல்றாருங்க. இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சவர், ஐயா நீங்க வரலையான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல என்னால வர முடியாது, நீங்க போயிருங்க, இங்க இருந்து எப்படியாச்சும் போயிருங்க, எனக்கு முடிஞ்சது, என்னோட ஆயுள் காலம் முடிஞ்சது, நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இப்பதான் சுரபிக்கும் விக்ரமுக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல இவங்களை தங்க வச்சாங்க இல்லையா, அப்போ அவரோட வீட்டுல ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்துருக்குறாங்க. இறந்து போன ஒருத்தரோட போட்டோ. அவர் வேற யாரும் இல்லை, அந்த பஞ்சாயத்து தலைவரோட அப்பா. ஆரம்பத்துல எபிசோடு 1ல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதாவது என்னோட அப்பாவே அங்க போய் தான் மாயமா எங்க போனாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் அவர் எப்படி இறந்தாருங்கிறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பஞ்சாயத்து தலைவர். இப்பதான் இவங்களுக்கு புரியுது, அவர் தான் இங்க வந்து நமக்கு வழிகாட்டினாரா. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவர் இல்லை. அவங்களோட பாதையை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது, ஏங்கி அழுகுது. இவங்களை வந்து பின்னாடி தொடுதான். அதாவது இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தத்தை கவனிக்காம நம்ம பாட்டுக்கு நேராக நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு கை தொட்டா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் 4 பேருக்குமே இருந்திருக்கு. ஆனால் அவங்க 4 பேருமே எதையுமே கவனிக்காம நேரா ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஓடுற திசையை நோக்கி அந்த மாளிகை மறுபடியும் இவங்க பார்த்த அதே விஷுவல்ல அங்க பிரம்மாண்டமா காட்சி அளிக்குதுங்க. அதை நோக்கி தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மணியும் குமாரும் நின்றுறாங்க. ஆனால் சுரபியும் விக்ரமும் நிக்காம அந்த மாளிகையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப விக்ரம் கத்துறாரு, டே இது எல்லாமே மாயை தாண்டா, நிக்காதீங்க, பின்னாடியோ இல்ல வேற எங்கேயோ ஓடிடாதீங்க, சைட்ல பிரிஞ்சிடாதீங்க, நம்ம செத்துருவோம், அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா, டேய் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இப்போ ஓடிக்கிட்டே அவர் மெதுவா ஓடிக்கிட்டே பேசுறாரு. இவங்க பின்னாடி அப்படியே நின்னுக்கிட்டே கத்துறாங்க, டேய் சொன்னா கேளு, நீங்க 2 பேரும் போய் மாட்டிக்காதீங்க, அந்த ஆளை எப்படா நம்ப முடியும், அந்த ஆளை யாருன்னே நமக்கு தெரியாது, எப்படா அந்த ஆளை நம்ப சொல்றீங்க, அவருமே அந்த அந்த ஒரு மாயை உலகத்துல இருக்கிற ஒரு பேயா இருந்தா என்னடா பண்ணுவீங்க, டேய் அவர் யாருன்னு தெரியாம பேசாதீங்க, அவர் தாண்டா அந்த பஞ்சாயத்து தலைவரோட அப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி எவ்வளவோ கத்தியும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு காரணமே ஒருத்தருக்கு, மணிக்கு அவரோட லெஃப்ட் சைட்ல குமார் நின்னுக்கிட்டு வாடா வாடான்னு கூப்பிட்டுருக்கிறாரு, குமாருக்கு அவரோட ரைட் சைட்ல மணி நின்னுக்கிட்டு வாடா வாடான்னு கூப்பிட்டுருக்கிறாரு. ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே இடத்துல தான் நின்று இருக்காங்க. 2 பேரையுமே மாயை உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இப்போ இவங்க 2 பேரையும் விட்டுட்டு விக்ரமால போக முடியலங்க. சுரபி அவரோட கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பட்
அவர் நகரல, நின்றுறாரு. ஓடுறவர் மெதுவா ஓடுறாரு, அப்புறமா நின்னுறாரு. நின்னுட்டு பின்னாடி திரும்பி பாத்துறாருங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா மணி, குமார் 2 பேருமே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. எந்த பக்கம் போயிருப்பாங்க? அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இவங்க இப்ப ஒருவேளை பாதையை மாத்திட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேராலையும் வெளியே வர முடியாது. அப்போ மணி, குமார் 2 பேரும் அவ்வளவுதாங்க, இறந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள தேடியும் பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்த சுரபி சொல்லியுமே விக்ரம் என்ன பண்றாருன்னா, இல்ல நம்மளால முடியும், அவங்கள தேட முடியும்னு சொல்லிட்டு கத்துறாரு. மணி குமார் மணி குமார்னு கத்தும் போது அவருக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து மணியும் குமாரும், டே இங்கதான்டா இருக்கிறோம், வாங்கடா, இந்த பாதை தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா அவருக்கு ரைட் சைட்ல மணியும் குமாரும், ஒரிஜினல் மணியும் குமாரும், டேய் நாங்க இங்கதான்டா இருக்கிறோம், நீ சொன்னது உண்மைதான் மச்சான், நம்ம போன தேசத்தான்டா கரெக்ட், அந்த பக்கமாவே ஓடிருங்கடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேர் பேசுறாங்க. இப்போ விக்ரமால கெஸ் பண்ண முடியலங்க, இதுல யாரு ஒரிஜினல் யாரு ஃபேக்குங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ என்ன பண்றேனே தெரியாம இருந்தப்போ சுரபி என்ன சொல்றாங்கன்னா, இதோட அவ்வளவுதான் விக்ரம், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும், இந்த கிராமத்துக்கு இந்த இடத்தோட விஷயத்தை பத்தி நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுக்கப்புறம் வேற யாருமே இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்க கூடாது, நம்ம அந்த ஊர் தலைவரை உடனே பார்த்தாகணும், வா போகலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. 2 பேரும் பின்னாடி திரும்பி அவங்க ஓடின திசையை நோக்கி திரும்பினா அந்த இடத்துல அந்த மாளிகை இல்லைங்க. அதே நேரத்துல காடே ஒரு மாதிரி அடர்ந்த காடாயிருச்சு. லைக் இவங்க ஓடின திசை மாதிரியே எல்லா திசையும் மாறிடுச்சு. 4 பக்கமும் இவங்க ஓடின திசை மாதிரியே மாறிடுச்சு. இப்பதான் விக்ரம்க்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பெரியவர் ஊர் தலைவரோட அப்பா ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, திரும்பி பார்த்துறாத, திரும்பி மட்டும் பார்த்துட்டேன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ அந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டிப்ப, உன் உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. இவங்க இப்போ தப்பு பண்ணிட்டாங்க, திரும்பி பார்த்துருக்க கூடாது. இப்போ சுரபி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சொன்னேன்லடா, ஏன்டா இப்படி பண்ண, நம்மளும் அவ்வளவுதான், இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான், இங்கேயே இறந்துட வேண்டியதுதான், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் அவரோட நெஞ்சில கை வைக்கிறாருங்க. நெஞ்சில கை வைக்கும் போது அவர் போட்டிருக்க அந்த ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ தட்டுப்படும் போது அதுல இருந்து எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அந்த யந்திரம், அந்த மாளிகைக்குள்ள இருந்து எடுத்தார் இல்லையா ஒரு யந்திரம், அந்த யந்திரத்துல இருக்கிற மந்திரத்தை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. முழு மனசா காளியம்மனை நினைச்சுக்கிட்டு அந்த யந்திரத்துல இருக்கிற வாக்கியங்களை, அதாவது அந்த யந்திரத்துல இருக்கிற மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விக்ரமோட மூக்குக்கு ஒரு ஸ்மெல் வருதுங்க, பட்டாசு ஸ்மெல். லைக் இவங்க ஸ்டார்டிங்ல இந்த காட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பனிமூட்டத்தோட சேர்ந்த ஒரு புகை, அது அந்த ஊர்ல வெடிக்கிற பட்டாசோட புகைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மெல்லு இவருக்கு வருதுங்க ஒரு திசையில இருந்து. அந்த திசையை நோக்கி சுரபியோட கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடி ஒரு அலறல் சத்தமாங்க. அதாவது இந்த மரண ஓலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கதைகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம டெவில்ஸ் கிச்சன்ல. அந்த மரண ஓலம், அவங்க எப்படி சொல்றது, அந்த காட்டையே வந்து ஒரு மாதிரி மிரண்டு போற அளவுக்கு கத்துறாங்க யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து. எதையுமே கவனிக்காம அந்த பட்டாசு ஸ்மெல் வர அந்த திசையை நோக்கி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாருங்க. ரொம்ப தூரம் ஓடி இருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு தடுக்கி கீழே விழுகிறாங்க விக்ரமும் சுரபியும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த சைக்கிள். ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா, சைக்கிள்ல ரத்தக்கரையா இருந்துச்சு. இவர் பார்க்கும்போது கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நீ மட்டும் தானே அந்த சைக்கிள் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அந்த சைக்கிள் கிடக்குதுங்க. அப்போ இவங்க செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினாங்கன்னா அந்த எல்லைக்கோட தாண்டிடுவாங்க. சுரபியும் விக்ரமும் இப்ப மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரிசூலம், அந்த திரிசூலத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு கோழிய அதுல குத்தி அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க பார்த்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ சுரபிக்கு என்ன தோணுதுன்னா, இதே ஒரு விஷுவலை தான் அவங்க ஸ்டார்டிங்ல இந்த கோயிலோட வாசல்ல பார்த்தாங்க. அப்போ நம்ம நெருங்கிட்டோம் விக்ரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் விக்ரம், வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வருது அவங்களுக்கு. 2 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பார்டரையும் தாண்டிடுறாங்க. இந்த பார்டரை தாண்டினதுக்கு அப்புறமா பின்னாடி இந்த விஷுவல் டோட்டலி காலி. திரும்பி பார்த்தா ஒரு அடர்ந்த காடு, அமைதியான ஒரு பசுமையான ஒரு காடு மாதிரி, அதாவது இவங்க ஸ்டார்டிங்ல வந்தாங்க இல்லையா, அதே ஒரு காடு அப்படியே இருக்குதுங்க. அந்த விஷுவல் இருக்குது அப்படியே. பின்னாடி திரும்பி பார்த்தா பட்டாசு வெடிக்கிற சத்தம், பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்குது. ஊரே ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருக்குதுங்க. இப்போ ஒரு வழியா விக்ரமும் சுரபியும் அந்த கர்ஸ்டு பேலஸோட சாபக்கேடுல இருந்து வெளியே வந்துட்டாங்க.
வெளியே வந்ததுக்கு அப்புறமா நேரா அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறாங்க. அவரை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணும்போது அவரால் நம்பவே முடியலைங்க. என்னப்பா சொல்றீங்க? எங்க அப்பாவை பார்த்தீங்களா? அங்க இருந்தாரா? என்ன சொல்றீங்க? இவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற பிரசித்தி பெற்ற காளியம்மனை தூக்கிட்டு வந்து ஊர் எல்லையில வச்சு அந்த ஊர் எல்லையிலேயே அந்த காளியம்மனுக்கு ஒரு கோவிலும் கட்டிடுறாங்க. அந்த கோவிலை கட்டி அந்த கோவிலோட கோட்டைச்சவர் இருக்கும் இல்லையா, அதை அந்த ஊரோட எல்லையா வச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க கடந்த அந்த பார்டரை ஒரு எல்லை கோயிலா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து. இப்போ விக்ரமும் சுரபியும் ஊர் தலைவர்கிட்ட சாரி கேட்டுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கப்புறம் யாருமே அந்த எல்லைக்கோடை தாண்டி போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்களோட ஊருக்கே போயிடுறாங்க. இந்த சம்பவத்துல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. விக்ரமுக்கும் சுரபிக்கும் காலப்போக்கில் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு 1 வருஷமா குழந்தையே கிடையாதுங்க. இதோட இந்த மினி சீரீஸ் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க. இது எல்லாமே, அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் கேட்ட அந்த 3 எபிசோடுமே என்னோட ஒரு கற்பனை சீரீஸ் தான். அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸ் இதோட முடியலை, இனிமேல் தான் ஆரம்பிக்குது. சுரபி, விக்ரம் இவங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இந்த கர்ஸ்டு பேலஸ்ங்கிற டைட்டில் இதோட முடியுது. ஆனால் விக்ரம் அண்டு சுரபிக்கு என்ன நடந்துச்சு, அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத யாருன்னா கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இன்னும் ஏகப்பட்ட மினி சீரீஸ்லாம் வரப்போகுது ஃபியூச்சர்ல. இந்த விக்ரம் சுரபியோடதும் கண்டினியூ ஆகும். அதுக்கு அடுத்து நிறைய மினி சீரீஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு எபிசோடோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய்.